ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ட்ரெய்லர் கொடுத்த ஹைப்புக்கு படம் இருந்துச்சு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன நிறைய மூவி வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து நல்லாவே ரியாலிட்டியோட கனெக்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து இதுவரை நம்ம சரத்குமார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டராவோ ஒரு ஜாலியான கேரக்டராவோ அந்த மாதிரி தான் பார்த்திருப்போம். பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டாவே ஆக்ட் பண்ணியிருந்தாரு. எப்பப்ப மூவில ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாம இந்த மூவியோட ரிவ்யூ இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபேமிலி வாய்ஸ் ஒரு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ரிவ்யூ என்ன பார்த்தீங்கன்னா 3BHK. இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ட்ரெய்லர் கொடுத்த ஹைப்புக்கு படம் இருந்துச்சா இல்லையன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்பதான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீ கணேசன் அவங்க தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல யார் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த், சரத்குமார், தேவியானி, மீதா ரகுநாத், சைத்ரா இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். ஸோ நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அவங்களும் நிறைய பிளான் போட்டு சேவிங்ஸ்லாம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு தடவையும் அவங்க பிளான் போட்டு சேவிங்ஸ்லாம் பண்ணி வைக்கிறப்ப ஒரு பிரச்சனைகள் வருது. சித்தார்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு அந்த அளவுக்கு வரல. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபேமிலியில் நீ தான் வீடு கட்டி கொடுக்குறன்ற மாதிரி அவருக்கு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வந்துருச்சு. ஸோ அவரை சுற்றி நிறைய ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணி இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அவங்க ஃபேமிலி மூலியமா இருக்கட்டும், சிஸ்டர் மூலியமா இருக்கட்டும், லவர் மூலியமா இருக்கட்டும், இந்த மாதிரி சித்தார்த்தை சுற்றி நிறைய இஷ்யூலாம் இருக்கு. என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, கடைசியில் அவங்க வீடு வாங்கினாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதை. ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நிறைய மூவி வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து நல்லாவே ரியாலிட்டியோட கனெக்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்துல மிகப்பெரிய பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். எப்பப்ப மூவில ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் சீன் கொண்டாந்து மேக் ஓவர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த விதத்துல பாக்குறப்ப ஸ்கிரீன் பிளே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா சித்தார்த்தோட ஆக்டிங். ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ்ல அவர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸ்கூல் படிக்கிற மாதிரி, காலேஜ் படிக்கிற மாதிரி, வேலை தேடுற மாதிரின்ற மாதிரி 3 ஸ்டேஜ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த 3 ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவரை நம்ம சரத்குமார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டராவோ ஒரு ஜாலியான கேரக்டராவோ அந்த மாதிரி தான் பார்த்திருப்போம். பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டாவே ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டெம்பரா சோகமா அந்த மாதிரியே வந்து மனுஷன் இந்த படத்துல வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மீதா ரகுநாத் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. குட் நைட்ல எப்படி யதார்த்தமா நடிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமாவே நடிச்சிருந்தாங்க. அடுத்து தேவியானி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்பீச் எதுவும் கிடையாது. பட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரியாக்ஷன் மூலியமாவே நடிச்சிருந்தாங்க. ஸோ ஸ்பீச் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா மூத்த பையனுக்கு தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த படத்துல வந்து சூப்பராகவே கனெக்ட் ஆயிருந்துச்சு. அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நல்ல மெசேஜ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சில படத்தை நீங்க ஃபேமிலியை வாட்ச் பண்றீங்கன்னா சூப்பராகவே கனெக்ட் இருக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கும் மயனுக்கும் நல்ல ஒரு கனெக்ட் இருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்துல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டியாவே எடுத்திருக்காங்க. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி அந்த ஒரு சின்ன சீனா இருக்கட்டும், ஒரு எமோஷனலா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டியாவே இருக்கு. கூடவே கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கு. அடுத்து இந்த படத்துல நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். பெரிய நெகட்டிவ்லாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2 hours 20 minutes. நடுவில் ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் சீன்ஸ் கொண்டாந்து மேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. 3BHK இந்த படம் என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபேமிலியோட போய் வாட்ச் பண்ணுங்க. நல்லாவே கனெக்ட் ஆகும் ஃபேமிலிக்கு. 3BHK இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.